சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிக பெருமக்களே, கண் உடலிலே இருக்கிற ஐம்பொறிகளிலேயே தலைமை பொறி. பார்வை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு பொருள் இல்லை. பார்வை பாதிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய மனநிலையில் உடல்நிலை எல்லாமே பாதிக்கப்பட்டு போகுது. இன்றைக்கு பார்க்கிறோம், சின்ன குழந்தைகளில் பெரும்பாலோர் சரியான பார்வை இல்லாததனால் பார்வை பிழையை திருத்துகிற கண்ணாடி அணிந்து கொண்டு பள்ளிக்கு போவதை பார்க்கிறோம். நாங்களெல்லாம் படித்த காலத்தில் பள்ளியில் கண்ணாடியோடு வருகிற பையன் பெண் ஒரு வகுப்பிலே ஒருவர் இருப்பதே கடினம். அதில் வேடிக்கை என்னன்னா, நாங்கள் பேசும்போது சும்மா தமாஷா இருக்கும், இப்போ நினச்சா கஷ்டமாக இருக்குது. இந்த கண்ணாடிக்காரன்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடி அணிந்திருப்பவன் ஒரு அடையாளமாக அவன்தான் ஒரு வகுப்பில் ஒருவர் இருப்பான். இன்றைக்கு வகுப்பில் பாதி பேர் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த மாற்றம்? கண்ணாடியை அணியாமல் கண்ணை சரியாக பராமரித்து கொள்ள முடியுமா? அதற்கு சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். கண்ணிலே என்னென்ன பிழைகள் வரும் என்று சித்தர்கள் பட்டியலிடுகிறார். கண்ணீர் படரும் கரும்படலம் வெண்படலம் வண்ண உதிரப்படலம் வந்திசைகள் என்னர் களவ நோய் போக்கும் பெரிய களவினது பூதான் என்று தேரையர் ஒரு பாடலில் சொல்லுவார். கலாப்பூ இது எப்போ கிடைக்கும்? ஆவணி மாதத்தில் மட்டும் கிடைக்கிற ஒரு மலர் கலாப்பூ. ஆவணிக்கு கொஞ்சம் முன்ன, அது ஆவணியில் கிட்டத்தட்ட பழமாகி கூட விநாயகருக்கு படைப்பதற்கு கலாப்பழத்தை கொண்டு வருவோம். அப்போ வைகாசி ஆனி ஆடியிலே கிடைக்கிற மலர் மட்டும்தான் இந்த மலர் கலாப்பூ. அப்போ அதை சேகரிக்க வேண்டும். இந்த பிரம்மதண்டு அல்லது பீதரோகினினுடைய மலர்கள் நயனா கண் சொட்டு மருந்துக்கு பயன்படுகிற ஒரு மூலிகை. அது பிப்ரவரி மாதத்தோடு முடிந்துவிடும். ஜனவரி பிப்ரவரியில் தான் கிடைக்கும். அது பிப்ரவரியில் தான் அது முழுமையாக மலர்ந்திருக்கும். என்னுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் அதை இப்பொழுது சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா இந்த நயனா நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த திருவெண்ணைநல்லூரை தாண்டி திருக்கோவிலூர் போகிற வழியில் பையூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு போகிற சாலையில் இந்த பிரம்மதண்டு என்கின்ற பீதரோகினி மலர்ந்திருக்கிறது. என்னுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த மலரை சேகரிக்கிறார்கள். நம்முடைய கண் சொட்டு மருந்து நயனாவில் கண் ஒழுகல், கண் நோதல், கண் சிவத்தல், கண் அருகல், கண் கூசல் என்று பல நோய்களை கண்டிக்கிற ஒரு மலரும் பாலும் இந்த பிரம்மதண்டினுடைய பால். அதை சேகரித்து கொண்டிருக்கிறோம். நயனாவுக்கு போடுகிற மூலிகைகளில் ஒன்று பிரம்மதண்டு அல்லது பீதரோகினி. என்னுடைய இளைய சகோதரர் ஜனார்த்தனன் அவர்கள் அந்த மலரை சேகரிக்கிறார்கள். இந்த கலாப்பூவை கொண்டு வந்து செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயில் மூழ்க வைத்து சூரிய ஒளியில் சூரிய புடமாக அரை மண்டலம் 24 நாட்கள் வைத்திருந்தால் இந்த கலாப்பூவினுடைய சக்தி அந்த நல்லெண்ணெயில் இறங்கிவிடும். கண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்து. பிரம்மதண்டு மலர் சூரிய புடமாக கழுவி ஆட்டிய நல்லெண்ணெயில் பக்குவப்படுத்தப்படுகிறது. இந்த ஒற்றை நந்தியாவட்டை இதழ்களை நறுக்கி நல்லெண்ணெயில் சேர்த்து
சூரியப்புடமாக பக்குவப்படுத்துகிறோம். நயனாவுக்கு சேர்ப்பதற்காக இது தயாராகி கொண்டிருக்கிறது. நயனா தயாரிப்பதற்காக ஒற்றை நந்தியாவட்டைப்பூ இதழ்களை நறுக்கி கழுவி ஆட்டிய எள் எண்ணெயில் நல்லெண்ணெயில் சூரியப்புடமாக பக்குவப்படுத்தப்படுகிறது. கண்ணுக்கு நல்லெண்ணெயை கையாள வேண்டும், வேற எண்ணெயை கையாளக்கூடாதான். நல்லெண்ணெயை கையாள வேண்டும் என்று சொன்னவர்கள் சித்தர்கள். நல்லெண்ணெயில அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை உலகுக்கு சொன்னவர்கள் சித்தர்கள். புத்தி நயன குளிர்ச்சி பூரிப்புமை புலகம் சத்துத்துவம் காந்தி தனி இளமை மெத்த உண்டாம் கண்ணோய் செவி நோய் கபால அழல் காச நோய் புண்ணோய் போம் எள்ளெண்ணையால் விரும்பு என்று தேரையர் சொல்வார். ஆச்சரியம் என்னன்னா, எள்ளெண்ணெயில புத்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொன்னார்? புத்தி என்பது மென்டல் ஸ்ட்ரென்த், அது நல்லெண்ணெயில் இருக்குதுன்னு எப்படி சொன்னார்? இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது நல்லெண்ணெயிலே பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது. இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் மூளையின் நரம்பு செல்களை கட்டமைப்பதற்குரிய கட்டுமான பொருள், பில்டிங் மெட்டீரியல். அது எதில் இருக்கா? நல்லெண்ணெயில் இருக்கு. முதல் குணமான புத்தின்னு சொல்றான். கண் நோய், விழி நோய், கண் நோய், செவி நோய், கபால அழல், காச நோய். கண்ணுக்கு, செவிக்கு, நாசிக்கு ஒரு காலத்துல நல்லெண்ணெய் விடுகிற பழக்கம் இருந்தது, இன்றைக்கெல்லாம் இல்லாம போச்சு. ஆனா கண்ணுக்கு செய்கிற ஒரு தயாரிப்பிலே ஒரு தயாரிப்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கண்ணிலே என்னென்ன போக வேண்டும்? கண்ணீர் படலும் கரும்படல வெண்படலும். கண்ணிலே படருகிற கருப்பாக படருகிற படலம், வெண்மையாக படருகிற படலம், வன் தசைகள், கண்ணு டெரீஜியம் ஆங்கிலத்தில் சொல்வதற்கு டெரீஜியம் என்கின்ற கண்ணிலே படருகிற செம்படலம், தசைப்படலம், இவைகளை எது போக்குமா? கலா பூவிலே செய்த நல்லெண்ணெயில் சூரியப்புடமாக தயாரிக்கப்பட்ட தயாரிப்பு போக்கும். காசம் படலம் கருவிழி நோய் தோஷம் என பேசும் விழி நோய்கள் தானே பேர்ப்பதன்றி ஓசை தரு தந்தி போலே தெரித்து சாறுமண்ட நோயகற்றும் நந்தியாவட்டை பூ நன்று. நந்தியாவட்டை, ஒற்றை நந்தியாவட்டை, அடுக்கல்ல ஒற்றை நந்தியாவட்டை. காசம் படலம் கருவிழி நோய் தோஷம் என, காசம் என்று சொல் சுவாச காசம் என்கின்ற ஆஸ்மாவுக்கு மட்டுமல்ல, கண்ணில் படருகிற, கண்ணில் படிகிற, கண்ணில் நாம கேட்ராக்ட் என்று சொல்லுகிற அந்த தசை ஒளி ஈர்க்கிற சக்தி மங்கி போறது இல்லையா, அதை சொல்லுகிற சொல் காசம். காசம் படலம் கருவிழி நோய் தோஷம், கருவிழியிலே வருகிற பிணிகள், இவைகளையெல்லாம் போக்குவதோடு அன்றி ஓசை தரு தந்தி போலே தெரிக்கும் சாறு மண்டை நோய் அகற்றும். ஓசை தருகிற தந்தியை போல மண்டையில மடார் மடார் என்று அடித்து தலைவலியையும் போக்கும். எது? நந்தியாவட்டை பூ. இப்ப என்ன பண்ணணும்? நந்தியாவட்டை பூ 1 லிட்டருக்கு 100 கிராம் நந்தியாவட்டை இதழ்கள். இந்த இதழை, அந்த நந்தியாவட்டை பூவை நல்லெண்ணெயிலே போட்டு அதை சூரிய ஒளியிலே 24 நாட்கள் வைத்தால் அது முழுதும் அந்த மலரில் இருக்கிற சாறு சக்தி அந்த நல்லெண்ணெயில இறங்கிவிடும். அது எதற்கு உதவும்? கண்ணிலே படருகிற படலங்களை, காச நோயை, கண் காசம் பித்த காசம் என்று சொல்லுகிற கண் பார்வை மங்குதல். என்ன? சேலை கட்டின மாதிரி இருக்கிறது, புகைப்படிந்தார் போல் இருக்கிறது, சிறிய எழுத்துக்கள் சரியாக தெரிவதில்லை, தூரத்திலே இருப்பது தெளிவாக தெரியவில்லை, அருகிலே கொண்டு வந்தால் தெரிகிறது, தூரே போனால் மறைந்து போகிறது. இந்த மாற்றங்களை எல்லாம் சரி செய்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? நந்தியாவட்டை பூவுக்கு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு மலரை பற்றி, ஒரு மலரினுடைய ஒரு தாவரத்தினுடைய பாலை பற்றி தேரையர் சொல்லுவார், அகத்திய பெருமான்னு சொல்லுவார். தேரையர் என்ன சொல்லுவார்? கண் அருகல் கண் கூசல், கண் அருகல் கண் கூசல், கண்ணோதல் கண்ணொழுகல், கண் சிவத்தல், 5 இண்டிகேட் சொல்லிட்டார். கண் அருகல் சொல்லுவோம், கண்ணில் என்னமோ பட்டுட்டுங்க, கண்ணை அருகிக்கிட்டே இருக்குது. கண் அருகல், வெளியில வண்டியில வருகிற போது அந்த வண்டியில இருக்கிற ஒளி அப்படி கண்ணில் பட்டா அப்படியே கண்ணை கூசுது.
சூரிய ஒளியை பார்த்தால் கண் கூசுகிறது. கண்ணருகல் கண் கூசல் கண்ணோதல், கண்ணை வலிக்குதுங்க. கண் ஒழுகல், கண்ணிலே நீர் வடிகிறது, பிழை வடிகிறது. கண் சிவத்தல், கண் சிவந்து போகிறது, மெட்ராஸை. இப்ப இந்த 5 இண்டிகேஷனுக்கு எது உதவுமா? கண்ணருகல் கண் கூசல் கண்ணோதல் கண்ணொழுகல் கண் சிவத்தல் எல்லாம் கடிது ஏகும், உடனே ஓடி போயிடும். திண்ணமுறை, அதான் ரொம்ப முக்கியம். திண்ணமுறை உறுதியாக சொல்லுகிறேன், இவைகளெல்லாம் போய்விடும். எப்போ? சரமதண்டனை பிளக்கும் சாயக்கண் மாதே பிரமதண்டின் நற்பார்க்கு போந்து. பிரமதண்டு என்று ஒரு செடி இருக்கிறது, அது ஆர்ஜிமோன் மெக்சிகோனா என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அந்த பிரமதண்டு செடியினுடைய பால் இருக்கிறது, அந்த பாலுக்கு இத்தனை கண் சம்பந்தமான நோய்களை போக்குகிற ஆற்றல் இருக்கிறது. இதை நான் போய் சேகரித்தேன், இந்த படத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த பிரம்மதண்டு எப்படி இருக்கும், இந்த பிரம்மதனுடைய மலர் எப்படி இருக்கும், இது எவ்வளவு மலரை பறித்து வந்து எப்படி பாடம் செய்கிறோம் என்பதை பாருங்க. நீங்க இந்த உண்மைகள் எல்லாம், இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவங்களெல்லாம் அப்படியே அறியாமல் போய்விடும். அறிந்தவர்கள் அதை அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது சித்தர்களுடைய கட்டளை. அதனால சொல்லுகிறேன். அப்போ அந்த பிரம்மதண்டு பாலையும் பிரம்மதண்டு மலரையும் அதே போல சுத்தமாக செக்கிலே ஆட்டி எடுத்த எள்ளெண்ணெயில 1 லிட்டருக்கு 100 கிராம் மலர் வீதம் அதில் போட்டு 24 நாட்கள் சூரிய புடமாக வைத்து இந்த சூரிய புடத்தில் எடுத்து வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல இன்னொரு மூலிகை இருக்கிறது, அதற்கு பெயரே அறுத்தால் பொருத்தி, இன்னொரு பெயர் நேத்திர மூலி. அது ஒரு வெட்டுப்பட்டு விட்டால் வெட்டுப்பட்ட காயம்பட்ட இடத்துல அந்த தழையை கசக்கி தேய்த்தாலே அப்படியே பிடிச்சுக்கும். பிறகு அந்த புண்ணை ஆறிய பின்னால் தான் அந்த தழை கீழே விழும். ஆனால் அதுக்கு பெயரே அறுத்தால் பொருத்தி. இன்னொரு பெயர் கண் நேத்திரத்தை, நேத்திரம்னா கண்ணு, நேத்திரத்தை சீர் செய்வதற்கு நேத்திர மூலி என்று பெயர். அப்போ இந்த வைகாசி ஆனி மாதத்தில் கிடைக்கிற மலர் கலாப்பூ, இந்த ஆர்ஜிமோன் மெக்சிகோனா என்று சொல்லுகிற பிரம்மதண்டு இருக்குது, பிரம்மதண்டினுடைய பாலும் பிரம்மதண்டினுடைய மலரும் கிடைக்கிற காலம் மாசி மாதம், பிப்ரவரி மார்ச் கூட, மார்ச் முதல் வாரம், பிப்ரவரி கடைசி வாரம், அதோடு அது முடிஞ்சு போயிடும். அப்போ சேகரித்து அதை சேமிக்க வேண்டும். நந்தியாவட்டை பூ எல்லா காலத்திலும் கிடைக்கும். நேத்திர மூலி மழை காலங்களிலே கிடைக்கும். இப்படி அந்தந்த காலங்களிலே கிடைக்கிற அந்த மூலிகைகளை கொண்டு வந்து அவைகளை நல்லெண்ணெயில் சூரிய புடமாக பக்குவப்படுத்தி அவைகளை சேர்த்து அவைகளை கையாண்டால் அவர்கள் சொல்லி இருக்கிற அத்தனை பலனும் அந்த மூலிகைகளில் இருக்குமா இருக்காதா? இந்த பலனெல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல நீங்கள் செய்யுங்கள். ஆனா என்ன தோணும்? கண்ணுல கூசுது, கண்ணு எரியுது, கண்ணு செவக்குது, கண்ணுல பிழை வருது, பார்வை மங்குது, ஒரு வேட்டியில பார்க்குற மாதிரி இருக்கிறது, பனி படிந்தார் போல் இருக்கிறது, தூரத்தில் இருப்பது சரியாக தெரிவதில்லை, கண்ணிலே தசை வளர்ந்து மூடிக்கொண்டிருக்கிறது, இது செம்படலமாக இருக்கிறது, கரும்படலமாக இருக்கிறது, டெரிஜியமாக வளர்ந்திருக்கிறது, கண்ணிலே பிழை ஏற்பட்டு கண் பார்வை மங்குகிறது. சின்ன வயசுல இருக்கிற பிள்ளைகளே என்ன பண்ணுது? போர்டு ஓரத்தில் பண்ணிட்டு போர்டில் இருக்கிற எழுத்தை பார்க்கிறது, என்ன தெரியவில்லை. அதை என்னவென்று சொல்லுகிறார்கள்? மருத்துவர் சோதித்து பார்த்து விட்டு இந்த கண் பார்வை மயோப்பியா, இது கெட்ட பார்வை. கொஞ்சம் வயதானவர்களுக்கு தூரத்தில் இருப்பது நன்றாக தெரிகிறது, அருகில் இருப்பது தெரியவில்லை, ஹைப்பர் மெட்ரோபியா. சாலேஸ்வரம் 45 வயது 50 வயதிலே இந்த சாலேஸ்வரத்தை இருப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? பிரஸ் பயோபியா என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். டபுள் விஷன், டியூவல் விஷன், இவைகளையெல்லாம் போக்குகிற மூலிகைகளாக சித்தர்கள் வரிசைப்படுத்தி இந்த மூலிகைகளில் இருந்து சித்தர்கள் சொன்ன முறைப்படி தயாரித்து கையாண்டால் அந்த மூலிகைகளுடைய பலன் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா?
கிடைத்துதானே தீரணும். ஏன்னா அந்த மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்களே, அந்த மூலிகைகளை எப்படி சேர்த்து எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்களே. சிரமம்தான். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு வருடத்திற்கு வேண்டிய அளவுக்கு இவைகளை சேகரித்து வைப்பது என்பது மிகச் சிரமம்தான். ஏன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. பார்வையில -1 -2 வரைக்கும் மிக எளிதிலே அவர்களுடைய பார்வை இயல்பு நிலைக்கு திருப்பிவிட முடிகிறது ஒரு 5-6 மாதத்துக்குள்ள. +1, 2 ரொம்ப சாதாரணமாக அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறார். இப்ப கண் பார்வையை மிளிரச் செய்கிற, கண் பார்வையை மேலோங்க செய்கிற, விஷன் டிஃபெக்டை சரி செய்கிற மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கையாண்டு பலன் பெற வேண்டிய தமிழ் சமூகத்தின் பொறுப்பு. பலர் சொல்லுகிறார்கள், ஐயா சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தயாரிக்க முடியாது, இதை எப்படி நான் தயாரிக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. இதை தயாரித்தது கிடைக்குமானா அன்பு ஃபார்மா என்ற ஒரு நிறுவனம் வேளச்சேரியிலே நான் சொன்ன முறைப்படி இந்த மூலிகைகளை சேர்த்து இதை தயாரிக்கிறார்கள். அதனுடைய பெயர் நயனா. நயனம் என்றால் கண், நயனா என்றால் கண் விழிக்கு உரிய தயாரிப்புன்னு அர்த்தம். அது முறைப்படி சித்த மருத்துவ அங்கீகாரம் பெற்ற தயாரிப்பு. இந்த நயனா அன்பு ஃபார்மாவிலே தயாரிக்கப்படுவதில் என்னுடைய படம் இருக்கும், ப்ளூ கலரில் எம்பளம், சயின்டிஃபிக் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி என்கின்ற எம்பளம் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் செய்கிறார்கள். போலி உண்மையை விட மிக பிரகாசமாக உலகுக்கு வெளியிலே வருகிறது. ஆகையினால அதை மிக கவனமாக தர வேண்டி இருக்கிறது. சித்தர்கள் சொன்ன அத்தனை கண்ணுக்குரிய மூலிகைகளையும் ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்டு அந்த மூலிகையின் பலன் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கிடைப்பதற்கு அன்பு ஃபார்மாவினுடைய தயாரிப்பாக இருக்கிறது. அதை பெற்று நீங்கள் பலனடையலாம். அதை விட எனக்கு மிக மகிழ்ச்சி தருவது, நீங்கள் இதை தயாரித்து பயனடைவீர்களானால் மிக்க மகிழ்ச்சி. இந்த நயனா தைலம் கண்ணில் தண்ணி ஒழுகுது பாருங்க, மாலை மாலையாக ஒழுகும். சுபகாரியத்துக்கு பைக்கில் போயிட்டு இருப்பான், அது பாட்டு 2 கண்ணில் தண்ணி ஒழுகிக்கிட்டே போவான். கண்ணில் நீர் வடிதல் ஒண்டர்ஃபுல். அதை விட இன்னொரு முக்கியமானது ட்ரை ஐன்னு இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வருகிறது. கண் அப்படி கண்ணில் இந்த திரவம் சரியாக சுரக்கலைன்னா அது எப்படி இருக்குங்கிற நரகம். இந்த ட்ரை ஐ போயிடுது. என்னென்ன, இது வெறும் புற உபயோகம், இது இன்டர்னல் மெடிசனே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இரவில் ஒரு கண்ணுக்கு 2 சொட்டு, 2 சொட்டு விட்டுட்டு கண்ணை திறந்து மூடி விட வேண்டும். கண்ணை மூடிக்கிட்டு இருந்துடக்கூடாது. கண்ணில் இருந்து நீர் தாரை தாரையாக வரும். அசுத்தங்கள் எல்லாம் அந்த கண்ணில் வெளிவரும். கண்ணை தேய்க்கக்கூடாது. ஒரு 20 நிமிடத்தில் கண் எரிச்சல் அடங்கி ஜில்லுன்னு ஆகி குளிர்ச்சி ஆகிடும். அப்போ இந்த நயனா கப்புக்குள்ளேயே ஒரு கப்பு கொடுத்துருக்குறோம், ஐ கப்புன்னு பேர். அதுக்கு கண்ணை கழுவுவதற்குரிய குமிழ். அது அந்த சிமிழை பயன்படுத்தி ஒவ்வொரு கண்ணையும் 10 முறை கழுவி கண்ணில் வெளியே வந்த கசடுகளை எடுத்து விட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் கண்ணை நல்லா வெளியில் சோப் போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரம் போனதுக்கப்புறம் கண்ணை உள்ளங்கையை தேய்த்து உராசி சூடாக்கி இந்த கண்ணுக்கு இப்படி ஒத்தரம் கொடுத்தல், பாமிங்னு பேர். அது ஒரு 6-7 முறை அதை செய்தால் இந்த கண்ணுக்குரிய முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இது அமையும். பயன்படுத்தி இப்போ சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணியாகணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, பண்ணிக்கலாம்ல, தப்பு இல்லை. அதற்கு முன்னே இதை முயற்சித்து பார்ப்போம். எந்த கெடுதியும் வரப்போகிறது இல்லை. முயற்சித்து சரியாயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம், அல்ல திரும்ப அந்த சர்ஜரி இல்லாமல் கண்ணு இயல்பு நிலைக்கு திரும்பிடலாம் இல்லையா? இந்த முயற்சி செய்வதில் ஒன்றும் தவிர சித்தர்கள் சொன்னதை முயற்சித்து பார்ப்போம். நல்ல பலன் கிடைக்கும். அந்த நல்ல பலன் கிடைத்தால் மகிழ்வோம். சித்தர்களுடைய ஆசை நமக்கு கிட்டியது என்று ஆனந்தப்படுவோம். இதை பயன்படுத்துவது அவரவர்களுடைய விருப்பம். சித்தர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறைப்படி உருவாக்கப்பட்ட தயாரிப்புகள் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பெற்று பலனடையட்டும்.